எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜோதிகாவுக்கும் சிம்ரனுக்கும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்றது கடைசியாக ஒரு மேடையில் நம்ம சிம்ரன் அவர்கள் பேசினதை வச்சு நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியுது. இப்போவும் ஜோதிகாவுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுக்கும் வகையில் சிம்ரன் தற்போது ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு சென்னை ரொம்பவே பிடிக்கும், எனக்கு சென்னையின் கிளைமேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு பெரும்பாலும் குளிரான கிளைமேட்லாம் பிடிக்காது, சென்னை உணவுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக சென்னை மக்களின் பணிவும் அன்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் சென்னையை சேர்ந்தவளாகத்தான் இப்போ வரைக்குமே உணர்ந்துட்டு இருக்கேன், அதனால தான் என்னுடைய கவனம் அதிக அளவு தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுலேயே இருக்குது, நான் இந்தி படங்களில் போய் நடிக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தோணுனதே கிடையாது அப்படின்ற மாதிரி சிம்ரன் அவர்கள் சமீபத்தை ஒரு மேடையில் சொல்லியிருக்காங்க. இது டைரெக்டாக ஜோதிகாவை அட்டாக் பண்ணுறது அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. ஏன்னா ஜோதிகா ஹிந்தி பக்கத்தில் போனாங்க, 2 படம் நடித்தாங்க, 2மே பயங்கர மொக்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போன உடனே தென்னிந்திய படங்கள்லாம் வந்துட்டு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, அங்கே இருக்கவங்க இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு தமிழ் படத்தையே வந்துட்டு தவறாக பேசியிருந்தாங்க. அதனால தமிழ் சினிமாவை சார்ந்த பல பேர் ஜோதிகாவை திட்டி தீர்த்து வந்திருந்தாங்க. இப்போ அதுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையாகத்தான் தற்போது இப்படி பேசியிருக்காங்க சிம்ரன். ஏன்னா சிம்ரனுக்கு தமிழ் அவ்வளவா தெரியவே தெரியாது, இருந்தாலும் நான் தமிழ் பெண்ணாக தான் உணர்றேன், தமிழ் படத்தில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்தி பக்கம் போக தோணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சும் தற்போது பல பேர் வந்துட்டு ஜோதிகாவை திட்டி தீர்த்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கம்மா, தமிழே தெரியாதவங்க கூட தமிழில் நடித்து ஃபேமஸ் ஆகி அந்த நன்றி கடனுக்காக தமிழை தவிர வேறு எங்கேயும் போகாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னென்னா ஹிந்தி பக்கம் போன உடனே உங்களை ஏற்றி விட்டு தமிழை மறந்து அப்படி பேசியிருக்கீங்களே அப்படின்னு மறுபடியும் ஜோதிகாவை வசப்பாட ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.